ஓகே गाइस, இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு தம்ப்நெயிலே பார்த்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாயில வந்து ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங். ஓகே, நம்ம இப்போ சர்ஜிக்கல் நைஃப் தான் எடுக்க போறோம். எங்க போச்சு? ஓகே, எடுத்துக்கிறோம். நல்லா பெரிய பாக்ஸா இருக்கு. இது ஒரு ட்ரைபேட் பாக்ஸ். ரொம்ப வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த வீடியோ எப்படி இருந்தாலும் லென்த்தா போகுங்கிறது எனக்கு தெரியும். அப்படிங்கிறனால எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஆர்வமாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாயில என்னடா ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, நிறைய பேர் ஆர்வமாக இருக்கீங்க. எனக்கும் ஒரு ஆர்வமாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து கையில் ஹேண்டில் பண்ணுறதே பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு முன்னாடியே ஒருத்தன் இதை ஹேண்டில் பண்ணிட்டான். அது யாருன்னா நம்ம சென்னையில் இருந்த ஒரு நண்பர் விக்னேஷ் அசோக் அப்படின்னு பார்த்துருப்பீங்க அந்த வீடியோஸ் எல்லாம். அவன் தான் இந்த ப்ராடக்ட் அவன் தான் வாங்கி அனுப்பிச்சான். ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். அதனால தான் வீடியோவில் அந்த அளவுக்கு நான் இருக்கிற வரைக்கும் இதை பிச்சு போட்டாலும் பிச்சு போட்டுருவேன். ரெடி ஸ்டார்ட். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். இதுல உள்ள கவர் வச்சிருக்காங்க. இதுக்கு மேல தேவையே இல்லை. வாட் இஸ் திஸ்? என்ன ப்ராடக்ட்ங்கிறது இங்க தெரிஞ்சிருக்கும். இது ஆல்ரெடி பிரிச்செல்லாம் செக் பண்ணிட்டான். நான் செக் பண்ணிட்டு சொல்லிட்டேன், அதனால பிரிச்சிருக்கு. இதுல என்னென்ன இருக்குங்கிறத ஜஸ்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி மட்டும் காமிக்க போறேன். டீட்டெயிலுங்க கொஞ்சம் நாய்ஸ் அதிகமா இருக்குங்கிறதுனால நான் வந்து வீட்டில் போய் தான் சொல்ல போறேன். பிரிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிரிக்கிறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோ போட்டிருப்பேன். நம்ம GoPro Hero 9 Black வாங்கியிருக்கோம். ஹைப்பர் ஸ்மூத் வந்து 3.0. இதுவரும் ஃப்ரண்ட்லையும் டிஸ்பிளே, பேக்லையும் டிஸ்பிளே, அது மாதிரி வந்து 5K ரெக்கார்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இதோட கேமரா கேமராங்கிறது MP வந்து 20 MP 1080 பிக்சல் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். அப்புறம் 33 ஃபீட் வரைக்கும் வந்து 10 mm வரைக்கும் வந்து நம்ம வாட்டர்ல வந்து மூழ்கி எடுக்கலாம். இந்த மவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்பலாம் பேசணும்னா அது எல்லாமே ஆப். ஓகே, நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் பாக்குறது இல்லை. உள்ள இருக்கிற ப்ராடக்ட் நான் பார்க்கணும், அவ்வளவுதான். இதோட ரிவ்யூ வந்து கண்டிப்பா வந்து GSM வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. சாரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாக்ஸ் மேல பாருங்க, GoPro இது வரைக்கும் கொடுக்காத ஒரு பேக்கிங். நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி விக்கி பார்த்துட்டான். கேபிள் வந்துச்சு, தெரியுதுங்களா? எனக்கு எதையுமே எடுக்க தோணல. இதை தவிர கை நடுக்குதுங்க. அவ்வளவு ஒரு பாச போராட்டம். ஓ, நல்லா வெயிட்டா இருக்கு. இந்த கவர் எடுத்துடலாம். இவ்வளவு குட்டியான ஒரு கேமரா, பேட்டரி இல்லாமலே இவ்வளவு வெயிட் இருக்குது. பாருங்களேன், உண்மையாலும் வெயிட்டா இருக்குங்க. அந்த ஒரு இது உண்மையாலும் தோடும் போது அப்படியே எப்படி இருக்குன்னா, இவ்வளவு காஸ்ட்லியான பொருள் நான் வந்து தொடுவனாங்கிறது இது வரைக்கும் நினைச்சு கூட பார்க்கல. கண்டிப்பா இருக்கிறதுலே வேர்ல்டுலயே பெஸ்டான ஒரு ஆக்ஷன் கேமராங்கிற பட்சத்தில் இது ஒண்ணுதாங்க. வேற எந்த ஒரு கேமராவும் கிடையாது. பெஸ்டான நம்பர் 1 ப்ராடக்ட்னா இதுதான். ஃப்ரண்ட் ஸ்கிரீன் இதுக்கும் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, லென்ஸுக்கும் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, பின்னாடி பேக் டிஸ்பிளேக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேல வந்து இங்க பவர் பட்டன், மோட் பட்டன் ரெண்டுமே தான். இது வந்து ரெக்கார்டிங் பட்டன், செம்மையா இருக்கு. இது வந்து மவுண்ட் பண்றதுக்கு மவுண்டிங். ஓகே, இதை ஒரு பக்கம் வச்சிருவோம். வேற என்ன அந்த பாக்ஸ்ல இருக்குன்னா, டைப் C to USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெல்மெட் மவுண்ட் பண்ணுவோம்ல, ஹெல்மெட்ல வச்சு அந்த ஒரு மவுண்ட், ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் GoPro ஃபிக்ஸ் பண்றதுக்கான அந்த மவுண்ட் இதில் வச்சு, அதுக்கப்புறம் GoPro Hero 9 பேட்டரி கிட்டத்தட்ட ஒரு 30%. GoPro Hero 8 விட இது கிட்டத்தட்ட ஒரு 30% பேட்டரி வந்து பேக்கப் வந்து பெரிய பேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி MAH எல்லாமே இங்கே ஆட் பண்றேன். இதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லாத பாக்ஸ், தெர்மாகோல் பாக்ஸ் மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பேக்கிங். அதுக்கப்புறம் புக்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னங்கிறது காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போயிருக்கும். அப்புறம் மேனுவல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றது இல்லை. நம்மளே எல்லாம் எப்படி அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணிருக்கோம். ஓகே, இதெல்லாம் தூக்கி போட்டு ஆன் பண்ணி விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆர்வம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார்ஜ் கம்மியா தான் இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்கலாம்.
ஓகே, டோர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கீழே தள்ளணுமா மேலே தள்ளணுமா? இங்கே இருக்கா? ஓகே, கீழே இழுக்கணும். இழுத்து இப்படி தூக்கணும்னா வந்துடும். இதில் பாருங்கள், பேட்டரி செக்ஷன், எஸ்டி கார்டு செக்ஷன், டைப் சி போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாம் க்ளோஸில் காட்டுறேன். ஒரு பேட்டரி இந்த பொசிஷனில். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ பூட் பண்ணுறேன். ஐயோ, கை வேறு நடுக்குதுங்க. பவர் பட்டன், சார்ஜிங் இல்லையான்னு தெரில. ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ண மாட்டேங்க. இன்செர்ட் எஸ்டி கார்டு அப்படின்னு வருது ஒரு ஆப்ஷன். பவர் ஆஃப், சார்ஜ் இல்லையாட்டங்க, ரொம்ப லோவாக இருக்காட்டுங்க, அதனால தான். ஓகே, சார்ஜ் போட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபைனலாக சார்ஜ் பண்ணியாச்சு. இதோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ப்ரீஃபாக அந்த வீடியோவில் நான் அன்பாக்சிங் பண்ணி ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் ஜிஎஸ்எம் தமிழில் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து செட்டிங்ஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டிருக்கேன். அதை போய் பாருங்க. இதோட செட்டிங்ஸ் என்ன, இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீடைல்ஸ் ரிவ்யூ, அதில் வந்து அன்பாக்சிங் அண்ட் இதில் இருக்கிற செட்டிங்ஸை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த கோப்ரோ மாதிரி வேர்ல்டுலேயே எந்த ஒரு கேமராவுமே கூட இல்லை மோட்டோ விளாகிங்க்கு. நாம் இந்த சேனலில் மோட்டோ விளாகிங்க்கு வந்து பயங்கரமாக கொடுக்கணும். இது வரைக்கும் மொபைலில் தான் பண்ணிட்டு இருந்தோம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்மளோட சேனலோட 2 சேனலுக்கான அப்கிரேடேஷனுக்கான ஒரு கேமரா தான் இது. அந்த சேனலில் நம்ம மோஸ்ட்லி லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறதுனால ஆட்டோ பாக்ஸிங் ப்ராப்ளம் வருதுன்னு அதிலேயே சொல்லி போட்டிருப்பேன். அதோட செட்டிங்ஸ், அது என்னத்துக்கெல்லாம் கேமரா வாங்கணும், கிட்டத்தட்ட ஒரு 50,000 கொடுத்து இந்த ஒரு கேமரா வாங்குறதுக்கு எதுக்காக அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஒரு கேமரா வந்து லோன் போட்டு தான் எடுத்திருந்தேன். இப்போ இது சார்ஜ் போட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, நான் பெருசாக ஒன்றும் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறதில்ல. இப்போ வந்து 1080 பிக்சல் 60 fps வச்சுட்டு ஒய்டில் வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இது ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது செட்டிங்கு. இப்போ வந்து இதில் வந்து மோட்டோ விளாகிங் செட்டப் பண்ணி உங்களுக்கு இதை ரெக்கார்ட் பண்ணி காமிக்க போகிறேன். பி சப்போர்ட் காய்ஸ். இது வந்து இப்போ லோன் போட்டு தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி லடாக் சீரீஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லடாக் போகிறோங்கிறது, லடாக் போகிறதுக்காக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டேஜ் கொடுக்கணுங்கிறதாக கடன் வாங்கி பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லடாக் சீரீஸ்க்கான வீடியோஸ் பார்க்காத இருந்தீங்க, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு அப்கிரேடேஷன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இன்னும் மைக் செட்டப்லாம் எதுவுமே பண்ணலை, கேமரா மட்டும் தான் இப்போ வாங்கியிருக்கேன். இதோட இன்னும் அசசரிஸ் அண்டு இன்னும் எக்ஸ்ட்ரா மைக் செட்டப்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட போயா M1 மைக் இருக்குது. ஆல்ரெடி வந்து அந்த மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கோப்ரோவை இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி பெருசாக ஒன்றும் டீட்டெயில் சொல்லியிருக்க மாட்டேன். இதில் பாருங்கள், இது வரைக்கும் கொடுக்காத தனியாக வந்து கோப்ரோ ஹீரோ 8லேயும் 9லேயும் மட்டும் தான் அந்த மாதிரி ஹூக் கொடுத்துருப்பாங்க லாக் பண்ணுறதுக்கு. ஆனால் 7எல்லாம் தனியாக ஒரு கேஸ் போடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஜெர்மோன் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து மொபைலில் தான் மோட்டோ விளாக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் தேவையில்ல மோட்டோ விளாகிங் அப்போ ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த இதோட செட்டிங்ஸ் எல்லாம் போய் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டேன். இதோட செட்டிங்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கின்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்எம் தமிழில் தான் போய் பார்க்கணும். மேக்ஸிமம் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் அங்கே வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மோட் பட்டன் அழுத்திட்டு இப்போ ஸ்டாண்டர்டில் இருக்குது. நான் சூப்பர் வியூவில் வச்சு எடுக்கட்டா இல்லை ஸ்டாண்டர்டில், 2 இதுலேயும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படிங்கிறதுன்னு. ஓகே, ரொம்ப இதாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 லட்ச ரூபாய் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு தோணுது. வேறு வழியில் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதை வந்து பைக்கில் போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் நம்ம ஏஞ்சல்கிட்ட. Okay. லெஃப்ட் ஸ்டார்ட் இப்போ எப்படி எந்தளவுக்கு கவர் ஆகுதுங்கிறது தெரியல. ரெக்கார்ட் ஆகுது, பட் ஆனால் ஆடியோ எந்தளவுக்கு தெரியல.